புதுவை கடலூர் சாலை இடையார்பாளையத்தில் திடீரென உள்வாங்கிய பாலத்தின் இணைப்பு சாலையை கான்கிரீட் கொண்டு செப்பனிடும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது. பெங்கல் புயல் காரணமாக புதுவையில் கடந்த 30ஆம் தேதி கனமழை பெய்தது. இதன் காரணமாக சங்கராபரணி தென்பெண்ணை ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. சாலைகளில் தண்ணீர் பாய்ந்து சென்றதால் புதுவை கடலூர் சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. பாகூர் புறவழிச்சாலை வழியாக வாகனங்கள் மாற்றிவிடப்பட்ட நிலையில் நேற்று பிற்பகலுக்கு பிறகு கடலூர் சாலையில் போக்குவரத்து சீரானது. இந்த நிலையில் தவளக்குப்பம் அருகே இடையார் பாலத்தில் உள்ள சிறிய பாலத்தின் மேற்கு பகுதி இணைப்பு சாலை நேற்றிரவு 10 மணி அளவில் திடீரென்று உள்வாங்கியது. அந்த வழியாக கனரக வாகனங்கள் சென்ற பொழுது பாலத்தில் அதிர்வு ஏற்பட்டது. இது பற்றி தகவல் அறிந்த தவளக்குப்பம் துணை ஆய்வாளர் சண்முக சத்யா மற்றும் காவலர்கள் விரைந்து சென்று பாலத்தின் குறுக்கே வாகனத்தை நிறுத்தி போக்குவரத்தை தடை செய்தனர். இந்த நிலையில் அப்பகுதியில் போக்குவரத்து முழுவதுமாக தடைப்பட்ட நிலையில் நள்ளிரவு மாநில முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து ஆய்வு செய்தனர். இதையடுத்து உள்வாங்கிய பாலத்தின் இணைப்பு சாலையை கான்கிரீட் சிமெண்ட் கொண்டு சாலை செப்பனிடும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பார்வையிட்டு பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிட்டார். கடந்த 32 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த பாலத்தின் அருகே தனியார் படகு குளம் ஒன்று புதியதாக அமைக்கப்பட்டது. இதன் காரணமாகவே அப்பகுதியில் மண்ணரிப்பு ஏற்பட்டு இணைப்பு சாலை சேதமாகியதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இப்பாலத்தின் உறுதித்தன்மையும் கேள்விக்குறியாகி உள்ளது எனவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். உதவி சப் இன்ஸ்பெக்டரின் மகன் விபத்தில் சிக்கி உயிருக்கு போராடிய நிலையில் ஆம்புலன்ஸ் தராத தனியார் மருத்துவமனையை கண்டித்து உயிரிழந்த மாணவரின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் துணை உதவி ஆய்வாளராக பணியாற்றி வருபவர் தமிழ்செல்வன். இவரது மகன் தமிழ்நிதி கதிர்காமம் அரசு கல்லூரியில் படித்து வருகிறார். இன்று காலை வழக்கம் போல தனது இருசக்கர வாகனத்தில் கல்லூரிக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். மூலக்குளம் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனை அருகில் வந்தபொழுது எதிர்முனையில் பேருந்து ஒன்று எதிரில் வந்துள்ளது. இதனால் அவர் தனது இருசக்கர வாகனத்தை வலதுபுறமாக திருப்பியுள்ளார். அப்பொழுது அங்கு குப்பை வண்டி நின்று கொண்டிருந்த நிலையில் அந்த வண்டியின் பின்புறம் தமிழ்நிதியின் வாகனம் மோதியது. இதில் தமிழ்நிதி நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளார். அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அங்கிருந்தவர்கள் தமிழ்மணியை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல தனியார் மருத்துவமனையிடம் ஆம்புலன்ஸ் கேட்டுள்ளனர். ஆனால் அந்த தனியார் மருத்துவமனை ஆம்புலன்ஸ் தர மறுத்துள்ளது. மாணவனுக்கு முதலுதவி சிகிச்சையும் செய்ய முன்வரவில்லை என கூறப்படுகிறது. பின்னர் வேறொரு வாகனத்தில் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் தமிழ்நிதி ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். இதனால் அவசர உதவிக்கு ஆம்புலன்ஸ் தராத தனியார் மருத்துவமனை முன்பு உறவினர்கள் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே தொடர்ந்து போலீசார் உறவினர்களிடமும் தனியார் மருத்துவமனையிடமும் பேச்சுவார்த்தை நடத்தினர். உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என தாசில்தார் செந்தில் உறுதியளிக்க போராட்டம் கைவிடப்பட்டது. மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவு தினத்தையொட்டி அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு நாள் புதுவை அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம், வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கரன், தட்சிணாமூர்த்தி, ரமேஷ் மற்றும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். புதுவையில் மழையில் நனைந்து சேதமான டிவி, பிரிட்ஜ், பாய், படுக்கை விரிப்புகளை சாலையில் போட்டு சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுவையில் கடந்த 30ஆம் தேதி பெய்த கனமழையில் நகர பகுதியில் உருளையன்பேட்டை, கோவிந்த சாலை, ரெயின்போ நகர், வெங்கடா நகர், சாரம், அண்ணா நகர் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட நகர பகுதிகளில் உள்ள வீடுகளில் மழை நீர் சூழ்ந்தது. இதனால் வீட்டில் உள்ள வீட்டு உபயோகப் பொருட்களான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மெஷின், கட்டில், மெத்தை விரிப்புகள், தலையணை உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் சேதமடைந்தது. இந்த நிலையில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 5000 ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டது. வீடுகளில் மழை நீரில் நனைந்து சேதமான பொருட்களுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும், முறையான கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் ராஜா தியேட்டர் ரவுண்டானாவில் 200க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
வீட்டில் மழையில் நனைந்து சேதமான பீரோ, கட்டில், பாய், படுக்கை விரிப்புகள், டிவி ஆகியவற்றை மினி லாரியில் ஏற்றி வந்து சாலையில் போட்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் டிவியை சாலையில் போட்டு உடைத்தும் புதுவை அரசுக்கு எதிராக கண்டன கோஷமிட்டனர். சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற இந்த போராட்டத்தால் நகரப்பகுதி முழுவதும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டக்காரர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். இதையடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி புதுவை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் ஜெயலலிதா திருவுருவ படத்திற்கு அதிமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு புதுவை மாநில அதிமுக சார்பில் தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மாநில அவைத்தலைவர் அன்பானந்தம், மாநில அம்மா பேரவை செயலாளர் பாஸ்கர் ஆகியோர் முன்னிலையில் ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ச்சியாக தலைமை அலுவலகத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு பழைய பேருந்து நிலையம் அண்ணா சிலை அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் உட்பட தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவையில் மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை முகாம் நடத்த உள்ளதாக மருத்துவ சங்கங்கள் தெரிவித்துள்ளது. சேவா பாரதி தமிழ்நாடு புதுச்சேரி கிளை தலைவர் டாக்டர் சித்தார்த், புதுவை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்க தலைவர் அன்பு செந்தில், இந்திய மருத்துவ சங்க தலைவர் சுதாகர் ஆகியோர் செய்தியாளர்களிடம் கூறிய பொழுது, பெங்கல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நோய் பரவலை தடுக்கும் வகையில் அவர்களது இருப்பிடத்திற்கு அருகே மருத்துவ முகாம்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக நாளை புதுச்சேரி 45 அடி சாலையில் உள்ள செல்வநாதன் திருமண நிலையத்தில் இலவச மருத்துவ முகாம் நடத்தப்படுகிறது. வீட்டை விட்டு வெளியே வர முடியாத மக்களுக்கு நடமாடும் மருத்துவ வாகனம் மூலமாக சிகிச்சை அளிக்கப்படும். நாளையும் மற்றும் வருகின்ற 12ஆம் தேதியும் இந்திய மருத்துவ சங்கம், புதுச்சேரி அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்க உறுப்பினர்களின் மருத்துவமனை மற்றும் கிளினிக்குகளில் இலவசமாக மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்படும். இது தொடர்பாக அந்தந்த மருத்துவமனைகளில் அறிவிப்பு பலகைகள் வைக்கப்படும் என கூறியுள்ளார். கோட்டக்குப்பம் மதர் சாந்தி மஹாலில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு சனா பர்னிச்சர் 50% தள்ளுபடியில் பர்னிச்சர் பொருட்களை விற்பனை செய்து வருகிறது. கோட்டக்குப்பம் ECR சாலையில் அமைந்துள்ள மதர் சாந்தி மஹால் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு நேரடி ஃபேக்டரி விற்பனையில் 50% சலுகை விலைகள் சனா பர்னிச்சர்ஸ் இன்று பர்னிச்சர்ஸ் பொருட்களான சோஃபா செட்டுகள், கட்டில் மெத்தை, தலையணைகள், டைனிங் டேபிள் மற்றும் சேர்ஸ் போன்ற அனைத்து விதமான பர்னிச்சர்ஸ் பொருட்களை மொத்த விற்பனையில் இருந்து 50% தள்ளுபடியில் விற்பனை செய்து வருகிறது. மேலும் பர்னிச்சர் பொருட்கள் வாங்கும் வாடிக்கையாளர்களின் வீடுகளுக்கே ஃப்ரீ டெலிவரி செய்து வருகிறது. அரியாங்குப்பம் வியாபாரிகள் மற்றும் தொழில் முனைவோர் நலசங்கம் சார்பில் என்ஆர் நகர் பகுதி வாழ் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழை மற்றும் பெங்கல் புயல் காரணமாக பொதுமக்கள் பெரிதும் பாதிப்படைந்த நிலையில் சங்கரபரணி ஆற்றின் தென்பகுதி கரையோரத்தில் உள்ள என்ஆர் நகர் பகுதியில் குடியிருப்பவர்கள் மழை மற்றும் வெள்ள நீர் ஊர்புகுந்த காரணத்தால் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளிவர முடியாமல் தவித்து வந்தனர். அவர்களுக்கு உதவிடும் வகையில் அரியாங்குப்பம் வியாபாரிகள் மற்றும் தொழில் முனைவோர் நலசங்கம் சார்பில் மாலை சிற்றுண்டியாக பிரெட், பிஸ்கட், பால் உள்ளிட்ட பொருட்களை 150க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர்களுக்கு வழங்கினர். மேலும் நோனாங்குப்பம் பகுதியில் இயங்கி வரும் உதவிக்கரங்கள் ஆதரவற்றோர் இல்லத்தில் அனைத்து மாணவர்களுக்கும் பால், பிஸ்கட் உள்ளிட்ட பொருட்களை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் தலைவர் கலிகமூர்த்தி, செயலாளர் முருகன் தலைமையில் சங்க நிர்வாகிகள் பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். புதுச்சேரி ரெயின்போ நகரில் புயல் மற்றும் கனமழையில் சிக்கி பசுமாடு இறந்ததை அடுத்து மாட்டின் உரிமையாளர் அரசிடம் நிவாரண உதவி கோரியுள்ளார். புதுவையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெங்கல் புயல் மற்றும் தொடர் கனமழை பெய்து வந்த நிலையில் கிருஷ்ணா நகரை சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் 10 பசுமாடுகளை பராமரித்து வருகிறார். இந்த புயலில் ஒரு பசுமாட்டை காணவில்லை. மாட்டை தேடி வந்த நிலையில் இன்று ரெயின்போ நகர் 7வது குறுக்கு தெருவில் உயிரிழந்த நிலையில் அந்த பசுமாடு கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து உரிமையாளர் ராஜ்குமார் செய்தியாளர்களிடம் கூறும் பொழுது, இந்த மாட்டை கடந்த சில நாட்களாக காணவில்லை. புயல் மற்றும் தொடர்ந்து பெய்த கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி இறந்துள்ளது. இன்றுதான் மாட்டை கண்டுபிடித்தோம்.
தொடர்ந்து கால்நடைத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தோம் என்ற அவர் புதுச்சேரி அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். ஆரோவில் ஆட்சி மன்ற குழுவின் 68வது கூட்டத்தில் ஆரோவில் அமைப்பின் செயல்பாடுகள், தற்பொழுது செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. ஆரோவில் ஆட்சி மன்ற குழுவின் 68வது கூட்டம் ஆரோவில் நிர்வாக அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. தமிழ்நாடு ஆளுநரும் ஆரோவில் ஆட்சி மன்ற குழுவின் தலைவருமான RN ரவி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் புதுவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பங்கேற்றார். ஆரோவில் அமைப்பின் செயலர் ஜெயந்த் ரவி மற்றும் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள் பங்கேற்றனர். ஆரோவில் அமைப்பில் செயல்பாடுகள், தற்பொழுது செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்தும் எதிர்கால செயல் திட்டங்கள் குறித்தும் கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. முன்னதாக ஆரோவில் சாவித்திரி பவனில் அமைந்துள்ள மகான் ஸ்ரீ அரவிந்தரின் திருவுருவச் சிலைக்கு அனைவரும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது சிலைக்கு புதுச்சேரி அதிமுக உரிமை மீட்பு குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில அதிமுக உரிமை மீட்பு குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் இந்திரா காந்தி சிலை சதுக்கம் அருகே உள்ள ஜெயலலிதாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து பேசிய ஓம் சக்தி சேகர், மீண்டும் அதிமுக OPS வசம் வரும், தமிழகத்தில் மீண்டும் இரட்டை இலை ஆட்சி அமைக்கும் என்று குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக உரிமை மீட்பு குழு நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். தமிழக அரசு புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு மின் கட்டணம் செலுத்த அவகாசம் வழங்கியது போன்று புதுவை அரசும் கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் நலசங்க தலைவர் பாலா வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து மாணவர் மற்றும் பெற்றோர் நலசங்க தலைவர் பாலா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தற்பொழுது அக்டோபர் மாதம் மின் கட்டணத்தை மின் நுகர்வோர்கள், வீடு, வர்த்தகம், தொழிற்சாலை, விவசாயம் போன்ற அனைத்திற்கும் தங்கள் மின் கட்டணங்களை இந்த மாதம் 20ஆம் தேதியன்று செலுத்த வேண்டிய நிலையில் உள்ளனர். தற்பொழுது தமிழக அரசு புயலால் பாதிக்கப்பட்ட கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வேலூர் போன்ற மாவட்டங்களுக்கு மின் கட்டணங்களை செலுத்த தமிழக மின்துறை கால அவகாசத்தை நீட்டித்துள்ளது. ஆகையால் புதுவை அரசும் புதுவை மின்துறையும் இதே போன்று புயலால் பாதிக்கப்பட்ட மக்கள், தினக்கூலிகள், நடுத்தர மக்கள் மற்றும் அனைத்து பிரிவு மக்களும் தங்கள் பொருட்களையும், உடைமைகள் மற்றும் பிள்ளைகளின் சான்றிதழ்கள், வீட்டு பத்திரங்கள், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு போன்ற அனைத்தையும் ஒரே நாளில் பெய்த 45 சென்டிமீட்டர் மழையினால் இழந்து வாழ்வாதாரத்தை தொலைத்துள்ளனர். ஆகையால் புதுவை அரசு மின் கட்டணத்தை அனைத்து தரப்பு மக்களும் செலுத்த கால அவகாசம் தர வேண்டும். அதே போன்று நகராட்சி பொதுப்பணித்துறை, குடிநீர் பிரிவு மற்றும் சொத்து வரி, வர்த்தகம் சம்பந்தமான வரிகளை செலுத்தவும் உரிய கால அவகாசம் வழங்கிட நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஆவணம் செய்ய வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகள் இடம்பெற்றுள்ளது. புதுவை மாநில கூட்டுறவுத்துறையில் இளநிலை ஆய்வாளர் பணிக்கான எழுத்துத் தேர்வானது 15 மையங்களில் டிசம்பர் 19ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை தலைமை செயலக சார்பு செயலர் ஜெயசங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை கூட்டுறவுத்துறையில் இளநிலை ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்துத் தேர்வு டிசம்பர் 15ஆம் தேதி நடைபெறுகிறது. அதன்படி புதுவையில் 15 மையங்களிலும், காரைக்காலில் 2 மையங்களிலும், மாஹி மற்றும் ஏனாமில் தலா 1 மையங்களிலும் நடைபெறுகிறது. தேர்வுக்கூட சீட்டை தேர்வர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் டிசம்பர் 5ஆம் தேதி காலை 10 மணி முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு தனித் தேர்வர்கள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. புதுவை பள்ளிக் கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி புதன்கிழமை வெளியிட்ட செய்திக்குறிப்பில், புதுவையில் வரும் 2025ஆம் ஆண்டு மார்ச், ஏப்ரலில் நடைபெறவுள்ள 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுகளுக்கு தகுதியான தனித் தேர்வர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தேர்வர்களுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் தனித் தேர்வர்கள் நாளை முதல் டிசம்பர் 17ஆம் தேதி வரையில் தினமும் காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரையில் இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம். விண்ணப்பதாரர்கள் அவர்களுக்கான விதிமுறை, அறிவுரைகளையும் தேர்வுகள் பட்டியலையும் கல்வித்துறை இணையத்தில் அறிந்து கொள்ளலாம் என குறிப்பிட்டுள்ளது. வானூர் அருகே புயல் தாக்கத்தில் அருவியாக மாறிய கல்குவாரியை பொதுமக்கள் வியப்புடன் பார்த்து செல்கின்றனர்.
வானூர் அடுத்த திருவக்கரை பகுதியில் ஒரு கல்குவாரியில் கனமழையின் தாக்கத்தால் ஒரு பகுதி மண் சரிவு ஏற்பட்டு விழுந்தது. இதில் புதிதாக மறுபக்கம் தேங்கி இருந்த மழை நீர் அருவி போன்று தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் அப்பகுதியை பொதுமக்கள் வியப்புடன் பார்த்து செல்கின்றனர். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட புதுவை காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கருவடிக்குப்பம் பகுதிகள் அரசு நிவாரணம் வழங்கும் முன்பு 2000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கிய சமூக சேவகர் செந்தில் என்கின்ற ரமேஷை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். பெங்கல் புயல் காரணமாக மழைநீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக மாறிய அனைத்து குடியிருப்பு பகுதிகளிலும் மழைநீர் சூழ்ந்ததால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டு உபயோகப் பொருட்களான டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் உள்ளிட்ட பொருட்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்ததால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளான நிலையில் காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் சிரமத்திற்குள்ளாகினர். இதையடுத்து சமூக சேவகர் செந்தில் என்கின்ற ரமேஷ் உடனடியாக மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு உட்பட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கியதோடு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இந்நிலையில் காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கருவடிக்குப்பம் மழையால் பெரிதும் பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு தலா 2000 ரூபாய் நிவாரண நிதியினை சமூக சேவகர் செந்தில் என்கின்ற ரமேஷ் தனது சொந்த செலவில் வழங்கினார். மழையால் பாதிக்கப்பட்ட கருவடிக்குப்பம் பகுதியை சேர்ந்த மக்கள் அரசு நிவாரணம் வழங்கும் முன்பு வீடு தேடி வந்து 2000 ரூபாய் வழங்கிய சமூக சேவகர் செந்தில் கவுண்டரை வெகுவாக பாராட்டினர். நல்லபாடு கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ தில்லையம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா இன்று காலை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன், கடலூர் மாவட்டம் சிங்கிரிக்குடி பஞ்சாயத்து நல்லபாடு வடக்கு பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ பாலகணபதி, பாலமுருகன், கங்கையம்மன் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ தில்லையம்மன் ஆலயத்தின் அஷ்டபந்தர மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக காலை ஆலயத்தில் கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், லட்சுமி ஹோமம், வாஸ்து சாந்தி பூர்ணாகுதி செய்யப்பட்டு மாலை கும்ப அலங்காரம், யாகசாலை பிரவேசம் முதல் கால யாக பூஜையுடன் இன்று காலை கோபூஜை, கும்ப பூஜை, 2ஆம் கால யாக பூஜை நிறைவு பெற்ற மகா பூர்ணாகுதி செய்து கடப்புறப்பாடு நடைபெற்றது. விமான கும்பாபிஷேகம், மூலவர் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்ற இதில் சிறப்பு விருந்தினராக சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நல்லபாடு வடக்கு பகுதி மற்றும் கிராம பஞ்சாயத்தாளர்கள், பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.